ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான எக் மசாலா ரைஸ். குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான வெரைட்டி ரைஸ். பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த ரெசிபி. நம்ம ஈஸியாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த அருமையான வெரைட்டி ரைஸ் நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ்லேயும் செய்யலாங்க. அதாவது காலையில் வடித்த சாதம் நைட்டு வரைக்கும் மிச்சம் இருந்தால் நம்ம டக்குன்னு இப்படி எக்கெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான எக் மசாலா ரைஸ் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா ஸ்பைசி ஃப்ளேவரோட அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தனியாக சைட் டிஷ்ஷஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம எக்கு சேர்த்து சமைச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக வடித்த சாதத்துலேயும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம அவசரத்துக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக வரும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான இந்த ஈஸியான எக் மசாலா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முட்டை சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துருக்கிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது லெஃப்ட் ஓவர் ரைஸ் தான். காலையில் வடித்த சாதத்தை நான் இங்கே எடுத்துருக்கிறேன். நீங்கள் புதுசாக சாதம் வடித்தும் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாசுமதி ரைஸ்லேயும் இது பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். இப்போ ஒரு கப்பு சாதத்துக்கு நம்ம தேவையான பொருட்களெல்லாம் போட்டு இப்போ தாளிக்க போகிறோம். ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். நல்ல ஒரு துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு பிரியாணி வாசம் வரும். ஸோ அதுக்கு வேண்டி இந்த ஸ்பைசஸ் நம்ம சேர்த்தாச்சு. இந்த ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துடலாங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய ரா ஃப்ளேவர் போய் நல்ல கமகமன்னு வாசனை வருது. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த மல்லிப்பொடி வீட்டில் செஞ்ச மல்லிப்பொடி, அதாவது இதுலேயே சீரகமும் சேர்த்து வறுத்து அரைச்ச மல்லிப்பொடிங்க இது. சப்போஸ் சீரகம் சேர்க்காத மல்லிப்பொடினா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மசாலா பொடியெல்லாம் ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துடலாங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கணும். அதாவது தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வெந்து வர்றதுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. இங்கே நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்குச்சுன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வெந்திருக்கு. தக்காளியெல்லாம் நல்லா ஈஸியாக மசிஞ்சு வருது. அவ்வளோதாங்க. இனி இதை நம்ம ஓரம் தள்ளி வச்சிடலாம் இந்த மசாலாவை. இப்போ நம்ம எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இன்னும் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ எக்கு நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ முட்டை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாங்க. நான் இங்கே 3 முட்டை சேர்த்துக்கிறேன். அதாவது நான் எடுத்துருக்கிற ரைஸோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி 3லேருந்து 4 முட்டை சேர்த்தா சரியாக இருக்கும். நான் இங்கே 3 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்த உடனே நம்ம கலந்து விட வேண்டாம், இருக்கட்டும். அது கொஞ்சம் நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ முட்டை மேலே முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர் போட்டுடலாங்க. ஸோ நான் இங்கே கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பாருங்கள், ஒரு 1.5 நிமிஷம் ஆச்சு. எக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அது தெரியுது நம்மளுக்கு. இப்போ கலந்து விட்டுடலாம். ரொம்ப பொடியாக்க வேண்டாம். அதாவது அந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கை ரொம்ப பொடி பொடி பீசஸாக பண்ண வேண்டாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே இருக்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ மசாலாவோட சேர்த்து நம்ம கலந்துடலாம்.
மசாலா செய்யும்போது நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துருக்குறோம். அது ஞாபகம் வச்சுட்டு நம்ம இந்த பெப்பர் சால்ட் இதெல்லாம் சேர்த்துக்கணுங்க. நல்லா கலந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாங்க. நல்லா உதிரியான சாதத்தை சேர்த்து விட்டு நல்லா கலந்துடலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம இந்த சாதம் நல்லா கிளறி எடுக்கிற வரைக்கும் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்க. அப்போ தான் அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சாதம் சூடாகணும். நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா ஈவனாக கலந்தாச்சு. நல்ல சாதம் சூடாயிடுச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கலந்து விட்டு எடுத்துட்டா அவ்வளோதாங்க. சுவையான எக் மசாலா ரைஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ஸோ லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் இல்லை புதுசாக சமைச்ச சாதம் இருந்தாலும் டக்குன்னு இப்படி 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸுக்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் இது ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபி. இதுக்குன்னு தனியாக நம்ம சைடிஸ் எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ரொம்ப நல்ல ஒரு ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.